நம்மளுடைய பலவீனம் எதிராளிக்கு பலமாக போயிடும். தப்பு செஞ்சவங்க தைரியமாக இருக்கும்போது தப்பு செய்யாதவங்க நம்ம எதுக்கு பயந்துட்டுருக்கணும்? விஜய், நீ வெளியே வாங்க, கரூர் மக்களை சந்திங்க, 4 அடி அடித்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்குங்க. மனசாட்சி கடவுள் நமக்கு பக்கம் இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். தயவுசெய்து வந்து மக்களை சந்திங்க. மக்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மூத்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே, இந்த ஐயாநாதன், இந்த ரவீந்திர துரைசாமி, இந்த வன்னியரசு, இவங்களெல்லாம் எதுக்குத்தான் தந்தி டிவியில் புதிய தலைமுறையில் விமர்சகராக இவங்கள ஒருத்தர் புதுசாக வந்தாங்கன்னா நீங்கள் அனுபவத்தை அவருக்கு பக்குவமாக ஒரு சஜஷன் கொடுத்தா பரவாயில்ல. ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடி ஓடுங்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொன்னால் என்ன அழகு, உங்களோட அறிவு என்ன, வயசு தான் ஆயிடுச்சு தவிர அறிவியல் நான் நல்லாவே திட்டுவேன். அதே மாதிரி இந்த சத்யராஜ், அதில் ஒரு குரூப் அடையுது இந்த சினிமா உள்ளே இருக்கிறவங்க. உங்களால் வந்து கையை மக்களுக்கு நீங்களும் என்ன சாதிச்சிங்க மக்களுக்காக? எதுக்கு அவங்க விஜய் மேலே இவ்வளோ வன்மம் உங்களுக்கு? என்ன வன்மம்னு நான் கேட்குறேன். எல்லா சினிமா நடிகர்களும் அந்த இயக்குனர் எவனுக்குமே எல்லாம் ஜால்ரா போடுற ஆசாகி, ஜால்ரா போடுறது. நியாயத்தை தட்டி கேட்க வக்கில் சினிமாவில் படத்தை மட்டும் எடுத்து மக்களுக்காக பேசுகிற பக்கத்தில் ஏதாவது ஒரு படத்தை ஏற்பாடு பண்ணி விட்டுடுறீங்க. நிஜத்தில் ஒருத்தன் வர்றான், அவனுக்கு இவ்வளவு வன்மமா அவங்களுக்கெல்லாம்? எதுக்கு இந்த வன்மம்? தெரியாமல் தான் நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் ஜனங்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறது நம்மளை நல்லவங்களாட்ட படம் எடுத்து அனுப்பிச்சிட்டு கடைசியில் நீங்கள் முட்டாளாங்க. அவன் படம் நடித்தா முடித்தா வந்தால் ஏதோ நல்லது பண்ணணும்னு வாங்குறான். உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எதுக்கும் வந்து பேசக்கூடாது, கம்மன் அமைதியாக ஒதுங்கி போயிடணும். அந்த வன்மத்தை வந்து பற்றவங்க கூட அந்த ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்களா ஆகுனா வந்து போய் கேட்குறாங்க. முதல்ல அவங்கள சொல்லணும். முதல்ல நான் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்ன ஜென்மங்க இதெல்லாம் ஊதி பெற. இது என்னமோ நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சனையே நடக்காத மாதிரி இப்போ தான் ஏதோ நடக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறீங்களே. எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. அன்னைக்கு வராது, இந்த 4 நாள் எப்போ காது கொடுத்து கேட்க முடியல டிவி ஓப்பன் பண்ணால். கடவுளை, விஜய் நீ மீண்டு வாப்பா, தைரியமாப்பா. கடவுள் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? வாப்பா, எங்களை மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம்லாம் உனக்கு இருக்குது, நீ வா.